இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் பெருந்தகைகள் எல்லாரையும் மேடைக்கு அழைக்கும் தருணம். நம்முடன் இன்று இணைந்திருக்கும் திரு டாக்டர் பாஷி அவர்களையும் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களையும் மதிப்பிற்குரிய திரு முத்தையா அவர்களையும் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு திருமணம் நடக்கிறதுனா அதில் முகூர்த்தம் டைம்னு ஒரு 1.5 மணி நேரம் கொடுத்துருப்பா. ஆனால் அதில் அந்த தாலி கட்டுற நேரம் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன். இன்றைக்கி காற்றுக்கு என்ன வேலி அப்படிங்கிற அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணவிருக்கார் மதிப்பிற்குரிய திரு வி பாஷி அவர்கள். வருகை தந்ததற்கு மிக்க நன்றி ஐயா. ப்ளீஸ் டேக் யூர் சீட். இதன் முதல் பிரதியை இன்னைக்கு திரு மதன் அவர்கள் பெற்றுக்கொள்ளவிருக்கிறார். ஐ திங்க் ஹீ ஷுட் பி ஹியர் வெரி சூன். அவர் அஃப்கோர்ஸ் டிராஃபிக்கில் இருக்கார், பட் ஹீ ஷுட் பி ஹியர் வெரி சூன். அண்ட் இன்னைக்கு டாக்டர் அவர்கள் எழுதியிருக்கிற காற்றுக்கு என்ன வேலி அப்படிங்கிற அவருடைய சுயசரிதை, அதில் படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற தலைப்பில் கலைமாமணி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். அண்ட் அவரை பற்றி சார் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார், எவ்வளவு எளிமையானவர், ஒரு சிறந்த காந்தியவாதி. அண்ட் இன்றைக்கி நான் அவரை மீட் பண்ணும் பொழுதே அவருடைய அந்த ஒரு புன் சிரிப்பு அப்படியே ஒரு இருந்த டென்ஷன் எல்லாத்தையும் ஒரு செகண்டில் அப்படியே கூல் டவுன் பண்ணிடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி பர்சனலி ஐ திங்க் இன்றைக்கி ஹீ வாஸ் த ரீசன் வை ஐ பிகேம் கூல். ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ குட் சீயிங் ஹிஸ் ஃபேஸ். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ உங்களை படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற தலைப்பில் உங்களுடைய உரையை கேட்க நாங்கள் எல்லாரும் ஆவலாக இருக்கோம். நீங்கள்லாம் கொஞ்சம் ஆச்சரியப்படலாம், ஏன்னா புத்தகத்தையே ரிலீஸ் பண்ணல, அதுக்குள்ளே படித்ததில் பிடித்ததுங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். மதன் அவர்கள் ஃபஸ்ட்டு பிரதியை வாங்கிறதுக்கு வரணும். ஆனால் அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியாகலை. நாங்கள் அழைக்கிறதுக்கு போனோம், அவர் கொஞ்சம் முடியாமல் இருக்கார், அதனால் இன்னும் சேரலை. தட் இஸ் ஓகே. சம்டைம்ஸ் நம்ம நினச்சது எல்லாமே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் என்று உண்டு. அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். புக் ரிலீஸ் இப்போ திருப்பூர் கிருஷ்ணன் பேசின உடனேயே புக் ரிலீஸ் பண்ணுவோம். மதன் இங்கே சேரலை அப்படின்னா, இங்கே இருக்கிறதுல நிறைய மதன் ஈக்குவலன்ஸ் இருக்கா, அதில் ஒருத்தரை நான் லாட்ரி சீட்டு போட்டு குளிக்க எடுத்து அவருக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போது திருப்பூர் கிருஷ்ணன் பேசட்டும். என்னுடைய மிகுந்த மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நண்பர் டாக்டர் ஸ்ரீதரன் என்று சொல்வதை விட கற்பகதாசன் என்று சொன்னால் அதிகம் மகிழ்ச்சி அடையக்கூடிய கவிஞர் உள்ளிட்ட மேடையில் வைத்திருக்கும் என்னுடைய இனிய நண்பர் மரபின் மைந்தன் முத்தையா மற்றும் அனைத்து பிரமுகர்களுக்கும் என்னுடைய வந்தனங்கள். எப்படி இத்தனை பேர் ரகசியமாக சுரங்கப்பாதை வழியாக உள்ளே வந்தீர்களா என்று தெரியாத அளவு குழுமி இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நானும் என் மனைவியுமாக இங்கு வருவதற்கு மனித கடலில் நீந்தி தத்தளித்து என் மனைவி வழிகாட்ட ஒரு வழியாக நான் சேர்ந்தேன். இந்த புத்தகம் தமிழில் வந்திருக்கிற மிக முக்கியமான தன் வரலாற்று நூல்களில் ஒன்று. பொதுவாக மேடையில் பேசுகிற போது என்னுடைய நண்பர் மரபின் மைந்தன் முத்தையாவோ நானோ அல்லது என் போன்றவர்களோ ஆடம்பரமான பாட்டான மொழிகளை அள்ளி தெளித்து எதையும் பாராட்டுவதில்லை. எது சரியோ அதை மிகையில்லாமல் சரியாக சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில் யோசித்து சொன்னாலும் கூட இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகம். தமிழில் வெளிவந்திருக்கிற தன் வரலாற்று நூல்களில் மிக முக்கியமான ஒரு நூல். அளவு கடந்த வறுமையால் வாடிய ஒரு குடும்பம், பாத்திரங்களை விற்று கிடைத்த தொகை மூலம் அன்றாட சாப்பாட்டை கொஞ்ச காலம் நடத்திய குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்த ஸ்ரீதரன் எப்படி கடின உழைப்பால் முன்னேறி இந்த நிலைக்கு வந்தார் என்பதை அந்த நூல் சுவாரஸ்யமாக விவரிக்கிறது. அதோடு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல நாடுகளில் அவர் அடைந்த பல அனுபவங்கள் இந்த நூலில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நூலின் அட்டை மிகுந்த கவனத்தோடு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் வலது பக்க ஓரத்தில் ஒரு மயில் பீலி, இடது பக்கத்தில் காற்றுக்கென்ன வேலி என்று அந்த லீ வருகிற இடத்தில் ஒரு ஸ்டெதஸ்கோப், இப்படி அழகாக ஒரு உயரிய சிந்தனையோடு
இந்த அட்டை தயாரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிற போது அது கலைமகளுடைய வெளியீடு இல்லையா? அவர்கள் மிகுந்த கவனம் எடுத்து இதை தயாரித்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தின் உள்ளே இருக்கிற விஷயங்களை சொல்வதற்கு முன்னால் இங்கு சில பதிப்பாளர்களும் வந்திருக்கக்கூடும் என்பதால் ஒரு விஷயத்தை தொடக்கத்தில் சொல்லிவிடுகிறேன். விலையை குறைக்க வேண்டும், பக்கத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக மிகச்சிறிய எழுத்துருவில் நூல்களை விடுகிற ஒரு போக்கு இப்போது தொடங்கி இருக்கிறது. அந்த புத்தகம் மிக அரிய புத்தகம் என்று வாங்குகிறோம். கடோபனிஷத் என்ற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, மிகச்சிறப்பான புத்தகம். ஆனால் பூத கண்ணாடி வைத்துக்கொண்டு தான் படிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நல்ல தெளிவான ஒரு 10.5 என்று நினைக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு எழுத்துருவில் இந்த நூல் ஆக்கப்பட்டிருப்பது என்பது மிகுந்த மனநிறைவு தருகிறது. இந்த நூலின் முகப்பில் முதல் பக்கத்தில் மனிதமும் புனிதமும் இணைந்த ஆத்மா மருத்துவரின் டைரி என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. இந்த வாக்கியத்தை அட்டையிலேயே போட்டிருக்கலாம், அவ்வளோ அழகான ஒரு வாக்கியம். ஆனால் அட்டையினுடைய அந்த பக்க வடிவமைப்பு லேஅவுட்டு சரிவராது என்று உள்ளே போட்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. மனிதம் புனிதம் இணைந்த ஆஸ்மா மருத்துவர். மனிதம் என்பதை சொல்வது அவருடைய கற்பக சுவாசாலயா. புனிதம் என்பது ஒரு சில மணித்துளிகளில் நம்ம எல்லாம் வெகு உயரத்திற்கு கொண்டு போன அந்த சர்க்குணநாதனுடைய பாடல்களை கேட்டோம் இல்லையா? புனிதம் என்பது பக்தி சார்ந்தது. கற்பகதாசன் எழுதுகிற அத்தனை கவிதைகளும் பக்தி கவிதைகள் என்ற வகையில் மனிதத்திற்கு மருத்துவமனையும் புனிதத்திற்கு கவிதைத்துறையுமாக அவர் இயங்குகிறார். இதில் இந்த நூல் இவ்வளவு சுவாரஸ்யமாக இருப்பதற்கு முக்கியமான காரணம், தன்னுடைய தொழில் ரீதியாக ஏராளமான உயர்நிலை பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர் பெற்றிருக்கிறார். அந்த அனுபவங்களை எல்லாம் அப்படி அழகான வாக்கியங்களில் சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறார். ஒரு நூலை அதனுடைய வகை சார்ந்து நாம் பிரித்து பார்க்க வேண்டும். இது சிறுகதை தொகுதி அல்ல, இவருடைய கவிதை தொகுதியும் அல்ல. இது ஒரு தன்வரலாறு. தன்வரலாறு என்பது சுயசரிதை, உலக புகழ்பெற்ற சுயசரிதை என்பது நமக்கெல்லாம் தெரியும். மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை. தமிழை பொறுத்தவரை மிகச்சிறந்த சுயசரிதைகள் என்று பட்டியலிடுகிற போது பரவலாக தெரிந்த பயனுள்ள சுயசரிதை என்பது தமிழ் தாத்தா எழுதிய என் சரித்திரம். ஆனால் பரவலாக தெரியாத, ஆனால் அதற்கு இணையான ஒரு சுயசரிதை தமிழில் உண்டு. நீங்கள் தேடி படிக்க வேண்டும். அது இணையத்தில் இலவசமாகவே கிடைக்கிறது. அது நாமக்கல் கவிஞர் எழுதிய என் கதை. மிக அரிய சுவாரஸ்யமான சம்பவங்களை தாங்கிய ஒரு சுயசரிதை. பிறகு நம்ம எல்லாம் சிரிப்பிலும் வியப்பிலும் ஆழ்த்திய சொந்த அனுபவங்களை எந்தவித தயக்கமும் இல்லாமல் வெளிப்படையாக சொன்ன சுயசரிதை கண்ணதாசனுடைய வனவாசம். கண்ணதாசனுடைய வனவாசத்திற்கும் தமிழில் எழுதப்பட்டிருக்கிற இந்த நூல் உள்ளிட்ட சுயசரிதைகளுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு உண்டு. கண்ணதாசன் எங்குமே நான் என்று எழுதி கொள்ளவில்லை, அவன் அவன் என்று எழுதுகிறார். அவன் போனான், அவன் இந்த அரசியல் தலைவரை சந்தித்தான், அவரோடு லாரியில் ஏறினான் என்றெல்லாம் அவன் என்றே வரும். அப்படி ஒரு சுயசரிதை. கண்ணதாசனுடைய பெருமையை ஒரு உதாரணத்தின் மூலம் நான் சொல்வது உண்டு. பல எழுத்தாளர்கள் சொல்லி புரிய வைப்பார்கள், கண்ணதாசன் சொல்லாமல் புரிய வைப்பார். வனவாசத்தில் ஒரு வரி, என் தந்தைக்கு மது, மங்கை, மாமிசம் முதலிய எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனால் நிறைய சீட்டு ஆடுவார், நான் சீட்டு மட்டும் ஆட மாட்டேன். நமக்கு புரிந்து விடுகிறது. அது கண்ணதாசனுடைய அற்புதமான ஆளுமை. தவிர வந்திருக்கிற இன்னொரு முக்கியமான சுயசரிதை எழுத்தாளர் என்பவர் ஜெயகாந்தன். அவருடைய அரசியல், கலை உலக, ஆன்மீக அனுபவங்கள் உள்ளிட்டு பல நூல்கள் சுயசரிதையாக வந்திருக்கின்றன. சரி, அண்மை காலத்தில் வந்திருக்கிற சுயசரிதை நூல்களில் டாக்டர் ஸ்ரீதரனுடைய இந்த சுயசரிதை நூலை போல முக்கியமான 2 நூல்களை சொல்ல வேண்டுமென்றால், இங்கே இருக்கிற சகோதரிகள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு சுயசரிதை நூல் வானதி பதிப்பகம் வெளியிட்டு 2 பாகங்களாக வந்துள்ள சகோதரி திருமதி சிவசங்கரியின் சூரிய வம்சம். அதில் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. அதை படித்த பிறகு எல்லா சகோதரிகளும் 1 மில்லிமீட்டராவது உயர்ந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட கருத்துக்களை தாங்கிய சுயசரிதை. இன்னொரு சுயசரிதை என்னுடைய இனிய நண்பராக விளங்கிய டெல்லி கணேஷ் எழுதிய பிள்ளையார் சுழி என்கிற சுயசரிதை. இப்படி ஒரு 10 நூல்களை நாம் சொல்லலாம். மேலான சுயசரிதை நூல்கள். அந்த மேலான சுயசரிதை நூல்களின் வரிசையில் வரக்கூடிய ஒரு நூலாக இந்த காற்றுக்கென்ன வேலி அமைந்திருக்கிறது என்பதுதான் இதனுடைய ஒரு சிறப்பு.
இவருடைய குடும்பம் மொத்தம் இவரையும் சேர்த்து 9 பேர், 6 பிள்ளைகள், 3 பெண்கள். இந்த பெரிய குடும்பம், வறுமை. பள்ளியில் படிக்கிறார் இவர். ஆசிரியர் இவரை அடிக்கிறார், ஏதோ தவறு செய்ததற்காக. ஆசிரியர் அடித்தார் என்பதை வருத்தத்தோடு ஏற்றுக்கொண்டு பேசாமல் இருக்க வேண்டும் இல்லையா? இவர் வீட்டிற்கு வந்து ஆசிரியரை பற்றி அப்பாவிடம் போட்டு கொடுத்து விட்டார், ஆசிரியர் என்னை அடித்தார் என்று. அப்பா எதையும் அடித்து சொல்பவர் நேரடியாக பள்ளிக்கு வந்து ஆசிரியரை அடித்து விட்டார். இந்த சம்பவத்தை எழுதிய ஸ்ரீதரன் அவர்கள் மிக ஞாபகமாக ஒரு வாக்கியத்தையும் எழுதுகிறார். அது முக்கியமான வாக்கியம். இந்த சம்பவத்தால் என்னுடைய ஆசிரியர் என்னை நடத்திய முறையில் எந்த மாறுதலும் இல்லை, அன்பாகவும் நட்பாகவுமே இருந்தார் என்று அவர் எழுதுகிறார். இன்றைய சூழலில் ஆசிரியர்களாக, அதுவும் பள்ளி ஆசிரியர்களாக வேலை பார்ப்பதை போன்ற கடினமான தொழில் என்பது வேறு கிடையாது. எந்த குழந்தையும் ஒரு சொல் சொல்ல முடியாது, கை நீட்டி ஒரு சின்ன அடி கூட நாம் கொடுத்து விட முடியாது. ஒரு மாணவன் பள்ளியில் அக்கம்பக்கத்தில் இருந்த குழந்தைகளிடமிருந்து பென்சில், ரப்பர் இவற்றையெல்லாம் திருடுகிற பழக்கத்தோடு இருந்தான். ஆசிரியர் அதை கண்டிக்க விரும்பினார். உன் தந்தையை அழைத்து வா என்றார். தந்தை வந்தார். தந்தை முன்னிலையில் ஆசிரியர் பையனையும் வைத்துக்கொண்டு சொல்கிறார், ரொம்ப திருட்டு பையனாக இருக்கான், என்னன்னு தெரில, எப்போ பார்த்தாலும் பென்சில், ரப்பர் இதையெல்லாம் திருடுகிறான் என்று. அப்பா ஆசிரியர் முன்னிலையில் பையனை கண்டிக்கிறார். என்னடா இது, இந்த திருட்டு புத்தி உனக்கு? சொன்னால் இதெல்லாம் நான் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தரமாட்டேன் என்று. திருட்டு புத்தி எங்கிருந்து வருகிறது என்பதை சொல்கிற ஒரு நகைச்சுவை துணுக்கு. இந்த நூலில் இருக்கிற இன்னொரு விஷயம், ஒரு 50 வயதை கடந்தவர்கள் இந்த நூலை படிக்கிற பொழுது ஒரு மகத்தான இனிய நினைவுகளில் ஆழ்வார்கள். சிவானந்த விஜயலட்சுமி, நிறைய சொற்பொழிவாளர்களை பற்றி இவர் குறிப்பிடுகிறார். வாரியார் சுவாமிகள், சேங்காலிபுரம் மனந்தராம தீட்சிதர், நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி அற்புதமாக பாடக்கூடியவர், கிரிதாரி பிரசாத் எண்ணற்ற மொழிகளை தெரிந்து வைத்துக்கொண்டு ஏராளமான அந்த மொழிகளில் மேற்கோள்களை கொட்டக்கூடியவர். இங்கே கூட இந்த காணொளியில் நாம் பார்த்தோம், திடீரென்று கற்பகதாசன் தெலுங்கில் பேசுகிறார், மலையாளத்தில் பேசுகிறார், இந்தியில் பேசுகிறார். முதலில் இந்தியில் வந்தபொழுது அமித்ஷா வந்திருக்கிறார் என்பதால் ஸ்பெஷலாக இந்தியில் பேசுகிறாரோ என்று நினைத்தேன். இப்போதான் ஒரு தேசிய ஒருமைப்பாட்டோடு பல மொழிகளில் பேசினார். புலவர் கீரனை பற்றி எழுதியிருக்கிறார். கீரன் போன்ற ஒரு நாடகபாணி பேச்சாளர்களை நீங்கள் பார்க்க முடியாது. அற்புதமான பேச்சாளர். அவருடைய மனைவி செல்லப்பாப்பா கீரன், அவரும் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர். அது ஒரு காதல் மனம். கீவாஜா நடுவர், கீரன் ஓர் அணி, செல்லப்பாப்பா கீரன் ஓர் அணி. செல்லப்பாப்பா கீரன் அன்று சற்று தாமதமாக வந்தார் மேடைக்கு. கீவாஜா சிரித்து கொண்டே சொன்னார், கீரன் வந்து விட்டார், இன்னும் கீரி வரவில்லையே என்று பார்த்தேன். இதோ கீரியும் வந்து விட்டார் என்று சொல்ல சபை கலகலத்தது. கீரன் திருப்பூரில் விஸ்வேஸ்வர சுவாமி கோயிலில் சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறார். சுற்றிலும் போலீஸ் நிற்கிறது. காரணம், அது அவசர சட்டம் அமலில் இருந்த காலகட்டம். அரசியல் ரீதியாக எதுவும் பேசக்கூடாது என்று நெறிமுறைகள் இருந்த காலம். காவல்துறை கண்காணிக்கிறது. எண்ணற்ற கூட்டம். கீரன் அன்று பேசுகிற சொற்பொழிவின் தலைப்பு அகல்யா சாப விமோசனம். இந்திரன் பூனையாக வருகிறான். அவன் இந்திரன் என்பதை கௌதமர் புரிந்து கொள்கிறார். அவன் இந்திரனாக உருவெடுத்து நடுங்கிக் கொண்டே நிற்கிறான். இதையெல்லாம் சாதாரணமாக சொல்லிக்கொண்டே வந்த கீரன் ஒலிபெருக்கி அருகே வந்து உரத்த குரலில் சொன்னார், இந்திரா, நீ செய்வது தவறு. கூட்டம் கலகலத்தது. ஆனால் காவல்துறையினரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் துக்ளக்சோ தலையங்கம் என்று எழுதி அந்த இடத்தை பக்கத்தை அப்படியே கருப்பு மையால் வெளியிட்டிருப்பார். அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இவர்களெல்லாம் அவ்வளவு துணிச்சலோடு ஆன்மீக பணி செய்தவர்கள். செல்லப்பாப்பா கீரன் அவர்கள் தன்னுடைய கணவர் கீரன் இறந்த பிறகு அந்த துயரத்திலிருந்து விடுபட கீரன் பிள்ளைத்தமிழ் என்று ஒரு மரபு கவிதை செய்யுள் நூல் எழுதினார். மரபின் மைந்தன் முத்தையா அங்கு வந்திருக்கிறார். ஒரு மரபு கவிதை ஒரு பெண்ணுடைய கணவரை இழந்த சோகத்தை வெல்வதற்கு பயன்பட்டிருக்கிறது. ஒரு காலகட்டம். எங்களுடைய அமுத சுரபியில் செல்லப்பாப்பா கீரன் நான் சந்தித்த நல்லவர்கள் என்ற தலைப்பில் அற்புதமான ஒரு தொடர் எழுதினார். இதுபோன்ற பல நினைவுகள் இந்த நூலை படிக்கிற போது வருகிறது. எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கிற உன்னதமானவர்களை எல்லா கட்சியினரும் கொண்டாட வேண்டும்.
நல்ல கண்ணுவை நேர்மையாளர் என்று கொண்டாட வேண்டுமே தவிர நல்ல கண்ணுவை கொண்டாடுவதற்கு நாம் பொது உடைமைவாதியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நமக்கு எல்லா கட்சியிலும் நல்லவர்கள் தேவைப்படுகிறார்கள். இவர் எழுதுகிற பொழுது அந்த வரி, CN அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தபோது MBBS செலெக்ஷன் மிக மிக நேர்மையாக தகுதி அடிப்படையில் தான் நடந்தது. அதனாலேயே எனக்கு தகுதி அடிப்படையில் MBBSல் இடம் கிடைத்தது என்று பதிவு செய்திருக்கிறார். ஒரு தலைவருடைய அந்த சமூக ஒழுக்கம் எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதற்கான பதிவு. இன்னொரு இடத்தில் இறந்து போன ஓர் ஆட்சியினுடைய ஆவி ஒரு பங்களாவில் இருப்பதாக ஒரு வதந்தி நிலவுகிறது. யாரும் குடிவர மறுக்கிறார்கள். இவர் அந்த ஆட்சியினுடைய ஆவி நடமாடுகிற பங்களாவில் தைரியமாக குடிபோகிறார். அந்த இடத்தில் ஒரு வரி எழுதுகிறார், நான் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வந்ததால் எந்த ஆவியும் என்னை எதுவும் செய்யாது என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது என்று எழுதுகிறார். கந்தசஷ்டி கவசத்தை போன்ற உயர்ந்த ஒரு தோத்திர நூல் என்பது வேறு எதுவுமே இல்லை. கந்தசஷ்டி கவசத்தை நாம் எல்லோரும் சொல்கிறோம், டாக்டர் ஸ்ரீதரனும் சொல்கிறார். ஆனால் அதனுடைய முழு பயனும் கிடைக்க வேண்டுமானால் அதை சொல்கிற முறைப்படி சொல்ல வேண்டும். குளித்து விட்டு சொல்ல வேண்டுமா, பல் துலக்கி விட்டு சொல்ல வேண்டுமா, சமணமிட்டு உட்கார்ந்து சொல்ல வேண்டுமா, சாய்வு நாற்காலியில் சாய்ந்து படுத்துக்கொண்டு சொல்லலாமா, இதெல்லாம் அல்ல. முக்கியமானது என்னவென்றால், கன்னமிரண்டும் கதிர்வேல் காக்க, இந்நிலங்கழுத்தை இனிவேல் காக்க, மார்பை ரத்ன வடிவேல் காக்க என்றெல்லாம் வருகிற பொழுது அந்தந்த வரிகளில் வருகிற உறுப்புகளை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி நினைத்து கொள்கிற போது அந்த உறுப்பில் ரத்தம் பாய்கிறது. குருதி பாய்வதால் உறுப்பு சுத்தமாகி வியாதி நம்மை விட்டு அகல்கிறது என்கிற விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அமைந்தது கந்தசஷ்டி கவசம். பாலன் தேவராயன் என்கிற அந்த கவிஞன் எழுதிய கந்தசஷ்டி கவசம். அதனுடைய பெருமையும் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி என்பதை இந்த வரிகளின் மூலம் அவர் புலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்விலேயே சமகாலத்தில் பல இடங்களில் மிக விந்தையான சம்பவங்கள் நடைபெற்று விடுகின்றன. இது ஒரு தன் வரலாறாக இருப்பதோடு கூட ஒரு சமகால வரலாற்று நூலாகவும் அமைகிறது. இதில் ஒரு சம்பவத்தை அவர் பதிவு செய்கிறார். ஒரு மனநோயாளி, அந்த மனநோயாளிக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு மருத்துவர். அந்த மனநோயாளி தன்னுடைய பெற்றோரை பார்க்க வேண்டும் என்று மிகவும் விருப்பப்படுகிறான். மருத்துவர் யோசிக்கிறார், தாய் தந்தை மேல் பாசம், ஆகையால் போய் பார்த்து விட்டு வரட்டுமே என்று காவலில் இருந்து அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். அந்த மனநோயாளி தன்னுடைய பெற்றோரை பார்த்து வருவதாக சொல்லி பெற்றோரை சந்தித்து தன் தாய் தந்தை இருவரையும் துப்பாக்கியால் சுட்டு கொண்டு விடுகிறான். பெற்றோர் இறந்து போகிறார்கள். மருத்துவர் யோசிக்கிறார், தவறாக அந்த மனநோயாளியை கணித்தது தன்னுடைய குற்றம்தான். தான் செய்த தான் அளித்த அந்த அனுமதியால் தான் 2 உயிர்கள் போயிற்று என்கிற குற்ற உணர்ச்சி தாங்காமல் அந்த மருத்துவர் தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த விஷயம் இந்த நூலில் பதிவாகி இருக்கிறது. இது போன்ற பல சமகால வெளியில் தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்கள். பிரபஞ்சன் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்து அவருடன் நான் பழகிய போது அவர் ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி, புதுச்சேரி, அந்த டைரியை முழுவதும் வாசித்து அதில் இருந்த விஷயங்களை எடுத்து 2 சரித்திர நாவல்கள் எழுதினார். வானம் வசப்படும், மானுடம் வெல்லும் என்று. அவையெல்லாம் நான் பணிபுரிந்த போது தினமணி கதிரில் தொடராக வந்தன. அந்த ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி என்பதுதான் என்ன, அதில் எப்படி ஒரு புதையல் என்ன இருக்கிறது என்று நான் கொஞ்சம் வாங்கி புரட்டி பார்த்தேன். அதில் நான் பார்த்த பக்கத்தில் ஒரு சம்பவம். ஆனந்தரங்கம் பிள்ளை எழுதுகிறார், அந்த அபூர்வமான மனிதரை சந்திக்க வேண்டும் என்று துரையும் துரைசானியும் பிரியப்பட்டதால் அவர்களை அழைத்து கொண்டு ஷாரட்டு வண்டியில் நான் நேரில் போய் அந்த மனிதரை பார்த்து அவர்களைப் போலவே நானும் வியந்தேன். அதற்கப்புறம் உள்ள விஷயம்தான் மிகுந்த ஆச்சரியமாக. உலகம் எத்தனை வகையாக இருக்கிறது பாருங்கள். நமக்கு 2 கைகளும் 2 கால்களும் ஒரே நீளத்தில் இருப்பதற்கே கடவுளுக்கு நாம் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்ல வேண்டும் இல்லையா? அவர் எழுதுகிறார் ஆனந்தரங்கம் பிள்ளை, நாங்கள் சந்தித்த அந்த மனிதருக்கு உள்ளங்கைகளிலும் உள்ளங்கால்களிலும் கொத்து கொத்தாக முடி முளைத்திருந்தது. உலகம் பார்க்காத பல விஷயங்கள். இந்த டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் குழந்தை மருத்துவர். அவர் ஒரு ஆஸ்மா மருத்துவராக வளர்ந்திருக்கிறார். உண்மையிலேயே ஸ்ரீதரனுடன் பழகியவர்களுக்கு தெரியும், அவர் ஒரு வளர்ந்த குழந்தை மாதிரி. வளர்ந்த குழந்தையாக நான் ஒரு கவிஞரை பார்த்து வியந்திருக்கிறேன். மரவின் வைந்தன் முத்தையா போன்றவர்களும் அந்த கவிஞருடன் பழகி இருக்கிறார்கள். அவர் கண்ணதாசன், வளர்ந்த குழந்தை அவர்.
வெகுளி. அதுபோல் டாக்டர் ஸ்ரீதரனும் ஒரு குழந்தை மருத்துவராக இருந்தவர் ஆஸ்மா மருத்துவராக ஆனதால் ஒரு பாசத்தோடு எல்லோரிடமும் பழகி, சொன்ன மாதிரி அது மருத்துவத்தால் குணமாகிறதா ஆன்மீகத்தால் குணமாகிறதா என்று தெரியாமல் குணப்படுத்தி வருகிறார். இந்த நூலில் பல அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயத்தின் தலைப்பு என்னை மிகவும் கவர்ந்தது. என்னுடைய ஞான குரு தீபம் நான் பார்த்தசாரதி அவர் ஆத்மாவின் ராகங்கள் என்று ஒரு நாவல் எழுதினார். அதை தீரர் சத்தியமூர்த்தியின் புதல்வி லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி நடத்திய வாசகர் வட்டம் வெளியிட்டது. அந்த நாவல் புகழ்பெற்ற நாவல். இந்த நூலில் ஒரு அத்தியாயத்தின் தலைப்பு கவிதை நயத்தோடு அமைந்திருக்கிறது, ஆஸ்துமாவின் ராகங்கள். நூலினுடைய பிற்பகுதி முழுவதும் அவர் மருத்துவர் என்பதை தாண்டி அவரை ஒரு கவிஞராக முன்னிலைப்படுத்துகிறது. இந்த பாலாலயம் நிறுவிய போது கபாலீஸ்வரர் கோயிலில் அந்த லிங்கத்தை எப்படி கட்டி தழுவிக்கொண்டார் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இதில் வருகின்றன. எஸ்பி பாலசுப்ரமணியம் பற்றி பல இடங்களில் அவர் பாராட்டி எழுதுகிறார். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி அவர் சிறந்த பாடகர் என்று மட்டும்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் அவருடன் பழகியிருக்கிறேன். மிகச்சிறந்த மனிதர். எஸ்பிபிக்கு இணையான ஒரு மனிதர் அபூர்வம். ஒரு மேடை, எஸ்பிபிக்கு பாராட்டு நடத்தப்படுகிற மேடை, எஸ்பிபியை பாராட்டுபவன் நான், என்னையும் உள்ளிட்டு 4-5 பேர் பேசத் தயாராக கீழே அமர்ந்திருக்கிறோம். எஸ்பிபி வந்தார், திரையை விலக்கினார்கள். எஸ்பிபிக்கு ஒரு பெரிய நாற்காலியை போட்டு பக்கத்தில் சாதா நாற்காலிகளை எங்களுக்கு போட்டிருந்தார்கள். மேடை ஏறிய எஸ்பிபி, எல்லோருக்கும் சம அந்தஸ்து தான், எனக்கே இவ்வளோ பெரிய நாற்காலி, இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தாதீர்கள் என்று கடிந்து கொண்டார். அந்த அமைப்பாளர் சற்று தயக்கத்தோடு கொஞ்சம் பணிவோடு சொன்னார், இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் பாரியான உடம்பு, அதனால் பெரிய நாற்காலியில் தான் நீங்கள் உட்கார முடியும். விஷயம் அதோடு முடியவில்லை. அடுத்தது தான் எஸ்பிபி சொன்னார், பாரியான உடம்பு உள்ளவர்கள் பெரிய நாற்காலியில் உட்கார முடியும் என்பது உண்மைதான். அப்படி இல்லாமல் ஒல்லியான உடம்புடையவர்களும் பெரிய நாற்காலியில் அமர முடியும் இல்லையா? அதனால் இந்த சிறிய நாற்காலிகள் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு எனக்கு இணையான நாற்காலிகளை மேடையில் போடுங்கள் என்று அவர் சொன்னார். இங்கு சமமான நாற்காலிகளை பார்த்தபோது எனக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சி வந்தது. உண்மையில் ஸ்ரீதரனுக்கு ஒரு பெரிய சிம்மாசனம் போன்ற நாற்காலியை போட்டிருக்கலாம், நாம் சுலபமாக ஏற்றுக்கொண்டிருப்போம். என்றாலும் இப்படிப்பட்ட நெறிமுறைகளை பார்க்கிற பொழுது மனது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நூலினுடைய இன்னொரு சிறப்பு, எண்ணிய எண்ணியாங் எய்துவ ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று இப்படி ஏராளமான திருக்குறள்களை அங்கங்கே ஒரு தொட்டுக்கொண்டு எழுதுகிறார். திருக்குறள் இருக்கிற ஒரு மொழியை நாம் தாய்மொழியாக கொண்டிருக்கிறோம் என்பதை விட பெரிய பெருமை நமக்கு கிடையாது. திருக்குறளை தொட்டுக்கொண்டால் அது எந்த இடத்திற்கும் ஒரு அழகை, ஒரு மங்களத்தை சேர்க்கிறது. அந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டு இவர் அழகாக தன்னுடைய நடையில் அதை பயன்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், சமகாலத்தில் நாம் மிகச்சிறந்த பண்பாளர் ஒருவர் வாழ்கிற சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பண்பாளர் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள். மிகச்சிறந்த அற்புதமான ஒரு மனிதர். அவர் தான் எங்கு எந்த பேச்சு பேசினாலும் பேச்சை முடிப்பதற்குள் ஒரு திருக்குறளை சொல்லி விளக்கித்தான் முடிப்பார். அப்படி ஒரு பாணியை அவர் பின்படுத்துகிறார். அணிந்துரைகள் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள், நானும் எழுதியிருக்கிறேன். மரவின் மைந்தன் முத்தையா மேல் எனக்கு கொஞ்சம் பொறாமை உண்டு. காரணம், அவர் அணிந்துரையும் எழுதியிருக்கிறார், வாழ்த்துறையும் எழுதியிருக்கிறார். 2 இடங்களில் மரவின் மைந்தன் முத்தையாவினுடைய அந்த கட்டுரைகள் வந்திருக்கின்றன. எனவே 2ஐயும் படித்து பார்த்தேன். வித்தியாசம் இருக்கிறதா இல்லை அதையே எழுதிவிட்டாரா என்று மிகவும் படித்து தெளிவாக அழகாக எழுதியிருக்கிறார். சுதா சேஷையனும் ஓர் அணிந்துரை எழுதியிருக்கிறார். அணிந்துரை என்பது வாழ்த்துறையாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தால் அதை சொல்லலாம், தவறில்லை, சொல்வதுதான் முறையும் கூட. ஆனால் அப்படி சொன்னால் என்ன செய்வார்கள்? நூலாசிரியர்கள் அந்த பகுதியை எடிட் செய்து விடுவார்கள். இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். சுதா சேஷையன் பாராட்டி எழுதிவிட்டு நடுவே ஒரு வாக்கியம் எழுதுகிறார், சிலர் அந்தரங்கமாக சொன்ன சில விஷயங்களை இப்படி பகிரங்கமாக சில இடங்களில் வெளிப்படுத்துவது சரிதானா என்று எனக்கு சிற்சில இடங்களில் ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டது என்று ஒரு வரி எழுதியிருக்கிறார். அவர் மருத்துவர், எனக்கு அப்படிப்பட்ட விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. அவர் அதை கண்டுபிடித்து குறிப்பிட்டிருக்கிறார். இவர் அதையும் பிரசுரித்திருக்கிறார், அதுதான் முக்கியம். தன்னுடைய நூலை படித்து அணிந்துரை எழுதியவர்கள் மங்கள வாசகமாக எழுதுபவர்கள் அல்ல, நூலை தராசு தோலில், அந்த துலாக்கோலில் கணித்து எழுதுபவர்கள் என்பதை அந்த வரி புலப்படுத்துகிறது. மு மேத்தாவை பற்றி உங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த ஒரு கவிஞர். மு மேத்தா உடைய கவிதைகள் என்பது அவர் மிகச்சிறந்த கவிஞர் என்பதை இன்றளவும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன.
அவருடைய கவிதைகளுடைய சிறப்பம்சம் என்பது சிறந்த உத்திகளில் அவர் கவிதைகள் எழுதக்கூடியவர். மேத்தாவினுடைய கவிதைகளை பற்றி வெங்கட் சாமிநாதன் ஒரு விமர்சனம் எழுதினார். மேத்தா ஒரு கவிஞர் அல்ல, இவர் எதிர்காலத்தில் ஒரு கவிஞராகலாம் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் இவர் கவிதைகளில் ஆங்காங்கே தென்படுகின்றன. என்றாலும் அந்த நம்பிக்கை கூட எதிர்காலத்தில் எல்லா இந்திய குடிமகனும் என்றாவது ஒரு நாள் ஜனாதிபதியாகலாம் என்கிற மாதிரி என்று ஒரு விமர்சனம் எழுதினார். மேத்தா அந்த விமர்சனத்தை எடுத்து முன்னுரையில் போட்டுக்கொண்டார். கண்ணீர் பூக்கள் நூலின் முன்னுரையில். அவரிடம் கேட்டேன், திட்டுபவர்கள் திட்டுவார்கள், பாராட்டுபவர்கள் பாராட்டுவார்கள், நான் தமிழின் ரசிகன், அந்த வாக்கியம் அழகாக இருந்தது போட்டுக்கொண்டேன், அதில் என்ன என்று அதை எடுத்துக்கொண்டார். அந்த மேத்தாவினுடைய அந்த குணநலனை கற்பகதாசன் அவர்களிடமும் பார்க்க முடிகிறது. எழுத்துரு தொடக்கத்திலேயே சொன்னேன், படிக்கக்கூடிய வகையில் மிகச் சிறப்பாக இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நூலை எழுதியவரை பாராட்டுகிற போது இதை இவ்வளவு அற்புதமாக தயாரித்தவர்களையும் கட்டாயம் பாராட்ட வேண்டும். அந்த பாராட்டு முழுவதும் கலைமகள் நிறுவனத்திற்கு உரியது. 115ஆம் பக்கத்தில் எனக்கு பிடித்த ஒரு எழுத்தாளரின் அழகான புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. சுஜாதா மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஏராளமான வண்ணப்படங்கள். இந்த நூல் விலை 400 என்கிறார்கள். உண்மையில் இந்த நூலுக்கு சரியாக விலை வைத்தாலே ஒரு 650 ரூபாய் வைக்க வேண்டியிருக்கும். அவ்வளவு அற்புதமான வண்ணப்படங்கள். 118ஆம் பக்கம் ஒரு படம் இருக்கிறது. கற்பகதாசன் தன்னுடைய மருமகள் தோளில் லேசாய் சாய்ந்திருப்பது மாதிரியான ஒரு படம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே வாக்குவாதம் வந்தால் இவர் மருமகள் பக்கம் சாய்வார் என்பதை அது குறிப்பால் உணர்த்துகிறது என்று நான் சொல்லி குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. என்றாலும் மருமகள் மேல் அவருக்குள்ள பாசம் புரிகிறது. எனக்கு மிகவும் பிடித்த பக்கங்கள் என்று 30ஆம் பக்கத்தையும் 117ஆம் பக்கத்தையும் நான் குறிப்பிடுவேன். அதற்கான காரணத்தையும் சொல்ல வேண்டும் இல்லையா? ஒன்றுமில்லையா, அந்த புத்தகத்தில் என்னுடைய வண்ணப்படம் இடம்பெற்றிருக்கிறது அந்த பக்கங்களில். ஆனால் அது அவசியம் இல்லாது. வண்ணப்படத்திற்கு என்னிடம் என்ன இருக்கிறது? கருப்பு வெள்ளை தானே. இருந்தாலும் அதை வண்ணத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த முழு நூலையும் படித்து முடித்த பிறகு எனக்கு சொல்ல தோன்றுவது ஒன்றுதான். நூல்களை 2 வகையாக பிரிக்கலாம். இந்த 2 வகை நூல்களுமே நல்லது தான். ஒன்று, நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற நூல்கள் நிறைய இருக்கிறது. மதனுடைய புத்தகங்களெல்லாம் படித்தால் ஆனந்தமாக இருக்கும். கிரேசி மோகன், மதன் என்று இப்படி. இன்னொன்று, மகிழ்ச்சி ஏற்படுத்துவதோடு கூட வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து நம்மை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய கருத்துக்களை தாங்கிய புத்தகம். இந்த காற்றுக்கென்ன வேலி என்கிற புத்தகம் படிப்பவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய, உயர்த்தக்கூடிய சிந்தனைகளை தாங்கிய ஒரு மிகச்சிறந்த நூல். அண்மை காலத்தில் வெளிவந்துள்ள நூல்களில் இது முதன்மை இடம் பிடிக்கிறது என்று சொல்லி இந்த சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். அவர் அமுத சுரபியோட ஆசிரியர். ஸோ அவர் பேசுகிறதே அமுதம் சுரக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அவர் சொன்னதில் 2 சின்ன விளக்கம் மட்டும் கொடுக்கணும். நம்பர் 1, அவர் நினச்சிருந்தா டாக்டர் ஒரு சிம்மாசனமே போட்டு அமர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இங்கே இருக்கிறவா எல்லாருடைய மனசுலேயும் இருக்கிற சிம்மாசனத்தில் நான் தான் அமர்ந்திருக்கேன். அதனால் அதோட பெரிய சிம்மாசனம் வேண்டாம். அன்றைக்கி யூஎஸ்லேருந்து என்னை பார்க்க வந்த ஒரு பேஷண்ட் சொன்னார், நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க சார், உங்களுக்கு எதானே பத்மஸ்ரீ மாதிரியோ இல்லை பத்மபூஷன் மாதிரி ஏதானும் ஒரு இது கொடுக்கணும், விருது கொடுக்கணும் சார் அப்படின்னு அவர் என்னை ஸ்லாகிச்சு சொல்கிறாருன்னு சொன்னாரோ இல்லை உண்மையாக உணர்ந்து சொன்னாரோ எனக்கு தெரியாது. அப்போ நான் சொன்னேன், பத்மம்னா தாமரை, உங்களுடைய இதய தாமரையில் நான் அமர்ந்திருக்கும்போது எனக்கு பத்மபூஷன் எதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அதை தான் இங்கே திருப்பி சொல்கிறேன். 2வது பாயிண்ட்டு, அவர் சொன்னார், டாக்டர் சுதா சேஷியன் வந்து இதுமாதிரி சில நோயாளிகளுடைய ரொம்ப அந்தரங்கமான விஷயங்கள் அதை வெளிப்படையாக அவங்க பேரை கூட போட்டு டாக்டர் எழுதியிருக்கிறது எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கார். பொதுவாக டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் ஈத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. என்ன தான் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி சாக்ரெட். அதை பொதுவாக எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கக்கூடாது அப்படிங்கிற உண்மை உணர்ந்தவன் தான் நான் 48-50 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த புத்தகத்திலேயே நான் என்ன எழுதியிருக்கேன்னா, இப்போ நிறைய அபூர்வமான கேஸ் ஹிஸ்ட்ரிஸ்லாம் இதில் நான் எழுத போகிறேன். அது நம்ம கூட ரொம்ப முடியாததாக இருக்கும். ஆனால் இதில் நான் மென்ஷன் பண்ணுற அந்த நோயாளிகளே அவங்களோட நோய்களை பற்றி இதிலேயே விரிவாக கட்டுரைகளாகவும் என்னுடைய வாழ்த்துறைகளாகவும் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்களே நிறைய பேர் அப்படி தான் எழுதியிருக்காங்க. அதனால் எனக்கு இதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை இதை பகிர்ந்து கொள்வதில் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன்.
டிஸ்க்ளைமர் கிளாஸ்னு வச்சுக்கலாம். அவங்க அந்த புத்தகத்தில் முழுமையாக படிக்கலை, அவ்வளோ, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது திருப்பூர் கிருஷ்ணனுக்கு மரியாதை பண்ணணும். சர்குநாதன் எங்கே இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு நான் மரியாதை பண்ணணும். ரொம்ப அருமையான